Hi friends, welcome to Cookie Cooker Light. So இப்போ புரட்டாசி மாசம்ன்றதுனால ஃபுல்லாக வெஜிடேரியனில் தான் மஷ்ரூம் 65 வந்து பார்க்க போகிறோம். ஸோ செம்ம டேஸ்டியாக இருந்தது, கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ மஷ்ரூம் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சுற்றி வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக்காக இருக்குல்ல அதுவும் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து மஷ்ரூம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா நீளமாக வந்து கட் பண்ணிக்கலாம். பிளாக் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ மஷ்ரூம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு, அது கூட 65 மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இதை போட்டு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட அடிஷ்னலாக நீங்கள் வேறு எதுவுமே வந்து போடணும்னு அவசியம் இல்லை காரத்துக்கு. இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இல்லை இன்னும் நல்லா மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கவே வேண்டாம். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் சால்ட்டு போட்டிருக்கிறதுனால. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மஷ்ரூம்லேயும் அந்த மசாலா வந்து நல்லா கூட்டாகணும். இது மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டோம்ல, ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மஷ்ரூம் 65 வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆயில் வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஷ்ரூம் கூட கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றா எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், அந்தளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும், நல்ல மொறுமொறுன்னு வரணும், அந்தளவுக்கு வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலேயே நீங்கள் வந்து மஷ்ரூம் பதிலாக பொட்டேட்டோ இருந்தது அப்படின்னா அதை கூட இதே மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சலசலப்பு ஃபுல்லாக அடங்கணும். அப்போ தான் வந்து மஷ்ரூம் வந்து கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க மசாலா எதுவுமே வந்து ஆயிலில் பிரிஞ்சே வராது. நம்ம போட்ட மசாலா ஃபுல்லாகவே வந்து அந்த மஷ்ரூம்லேயே இருக்கும். இப்போது நல்லா கிறிஸ்பியான மஷ்ரூம் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.